தமிழ் சினிமாவில் ஒரு மறுக்க முடியாத இடத்த பிடிச்சிருக்கிற ஒரு அழகான ரொம்பவே க்யூட்டான ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சமந்தா தான். இவ்வளவு அழகாக இருக்கிற சமந்தா இந்த அழகை அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களோட ஃபேஸை அழகாக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அவங்க நடித்த ஆட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த ஆடை பார்த்துட்டு வந்துடலாம். ஆஷிகா அம்மாவை பொறுத்தவரை தங்க நகை வீட்டுக்கு வரணும், அப்பாவுக்கு தரமானதா இருக்கணும், எனக்கு டிசைன் முக்கியம், மாடர்னா வேணும், லேட்டஸ்டா இருக்கணும். ஆஷிகால என்ன பியூட்டினா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்க ஷோரூம்க்கு போன போது அப்ப எது லேட்டஸ்ட் மாடலோ அதை வச்சிருந்தாங்க. வருஷம் மாற மாற டிசைனும் புதுசா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. ட்ரெடிஷனலா வேணுமா இருக்கு, ஃபேன்சியா லேட்டஸ்ட் ஃபேஷன் வேணுமா அதுவும் இருக்கு. பெரிய பெரிய சிட்டில இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆஷிகா தான். எங்க காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஆஷிகா தான். இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக சென்னைக்கு போனோம். பெரிய சிட்டியாச்சே, அங்க படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் எங்களை மதிப்பாங்களா, ஏதோ பட்டிக்காட்டுல இருந்து வந்திருக்கோமோங்கிற மாதிரி பாப்பாங்களோன்னு டென்ஷனா போனோம். அங்க போய் பார்த்தா அவங்க எங்க ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. பிளாட் சென்னை சிட்டில இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்காதே, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சூப்பர், வண்டர்ஃபுல்னு ஒரே பாராட்டு புகழ். சான்ஸே இல்ல, ஆஷிகா தான். ஆஷிகாவின் தங்கம் ஆண்டாண்டு தங்கம். ஆஷிகா தங்கம். இப்படி ஆயிட்டேன். எப்படி இருந்த சமந்தா எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஆனால் சமந்தா முதல்லையே அழகாக தான் க்யூட்டாக தான்ப்பா இருக்காங்க. எதுக்காக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கன்னு தெரில. இந்த சர்ஜரிக்கு முன்னாடியும் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் இருக்காங்க.